Hello students, welcome to INSEE Infotech. INSEE Infotech technical classes, CVEST, Council for Vocational Education and Skill Development course ISO 9001 certified, government certified courses நாங்கள் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ், பியூட்டிஷியன், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஃபயர் அண்ட் சேஃப்டி, இந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் நம்ம கண்டினியூஸாக கண்டக்ட் பண்ணுறோம். அக்ரிகல்ச்சர் எஜுகேஷன் அந்த மாதிரி. ஸோ எங்களோட ப்ரீவியஸ் கிளாஸஸ்லாம் உங்களுக்கு பார்க்கணுன்னா நீங்கள் எங்களோட பேஜ் ஃபாலோ பண்ணும்போது உங்களால் பார்க்க முடியும். அண்ட் உங்களுக்கு தேவையில்லைன்னா நார்மலாக ஒரு ஸ்கூல் கம்ப்ளீட் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு சர்டிஃபிகேஷனுக்காக, ஒரு ஜாப் ஆஃபருக்காக இந்த கோர்சஸ் டெஃபினட்டாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யாருக்காவது உங்களுக்கு உங்களோட சர்க்கிளில் தேவைப்பட்டால் கூட நீங்கள் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். ஸோ சேம் நம்ம இன்றைக்கி அதே மாதிரி ஒரு கிளாஸ் தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங்கில் கோகனட் ஃபார்மிங் பற்றி நம்ம இன்றைக்கி சில டெக்னிக்கலான சின்ன சின்ன விஷயங்கள் என்னென்னங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு கோகனட் ஃபார்மிங் நார்மலாக, அதாவது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களுக்கு நார்மலாக ரொம்பவே ஃபெமிலியரான ஒரு ஃபார்மிங் மெத்தடு. ஏன்னா எல்லாருமே நார்மலாக பார்க்குற ஒரு 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 ஃபார்மிங் டைப்பு தான் கோகனட் ஃபார்மிங்னு சொல்கிறது. பட் அதுலேயும் சில டெக்னிக்கலான விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது தான் ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் நம்மளால் கெயின் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு கோகனட் ஃபார்மிங்கில் அதிகமாக அந்த ஃபார்மிங் நடக்கிற ஒரு மந்த்துன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி டு ஏப்ரலில் தான் கொஞ்சம் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வேல்யூ கம்மியாகிறது வந்து நார்மலாக எதை பேஸ் பண்ணி வேல்யூ கம்மியாகும்னா, எக்ஸ்போர்ட் வந்து அதிகமாக இல்லாத டைமில் மேபி கோகனட்டோட வேல்யூ வந்து கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பெர் கேஜி இவ்வளோ தான் அப்படிங்கிறது மாதிரி டிசைட் ஆகும். ஸோ எப்போவுமே ஒரு டிஃபால்ட்டான ஒரு ரேட்டுன்னு இருக்கிற மாதிரியான ஒரு ப்ராடக்ட் கிடையாது. ஸோ ஜனவரி டு ஏப்ரல் கொஞ்சம் ப்ரொடக்ஷன் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கும். நார்மலாகவே கோகனட்லேயும் ஹைப்ரிட் டெஃபினட்டாக பண்ணுறாங்க. இப்போ நாட்டு மரம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அதோட லைஃப் வந்து நிறைய ஒரு 70 to 80 years வரைக்கும் கூட அந்த காய்க்கிற அந்த பீரியட் வந்து இருக்கும். பட் ஹைப்ரிட்டில் அப்படி கிடையாது. 20 to 25 yearsக்குள்ளேயே அதோட லைஃப் அவ்வளோதான். அடுத்தது நம்ம அடுத்தது அதை ரிமூவ் பண்ணிட்டு அடுத்து ப்ரொடக்ஷன் பண்ணணும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு நல்ல ஒரு கோகனட் அப்படின்னு நாட்டு மரமும் சரி, ஒரு ஹைப்ரிட்லேயும் சரி, நோய் பாதிக்காமல் இருக்கிற ஒரு நல்ல மரத்தில் ஒரு 20 கோகனட்ஸ் வரைக்கும் கூட நம்ம எடுக்கலாம். பட் நாட்டு மரத்துக்கும் அந்த ஹைப்ரிட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நாட்டு மரத்தில் நம்ம அந்த தேங்காவை இளநியாகவும் யூஸ் பண்ணலாம், தேங்காவாகவும் நம்ம எடுத்துக்கலாம். பட் ஹைப்ரிட்டில் அந்த ஆப்ஷன் கிடையாது. மேக்ஸிமம் அதை இளநியாக மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. பட் அதுக்கும் நல்ல ரேட் இருக்குது. பட் லைஃப் வந்து கம்பேரிட்டிவ்லி இந்த ஹைப்ரிட் ட்ரீஸுக்கு கம்மியாக இருக்கும். இப்போ ஒவ்வொரு ட்ரீயும் வைக்கிறதுக்கு சில தோப்புலலாம் நம்ம பார்த்தா தெரியும், ரொம்ப பக்கத்தில் வச்சுருப்பாங்க. அங்கே ஆட்டோமேட்டிக்காக அந்த ட்ரீயோட ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாகும். இந்த சயின்டிஃபிக்காக சொல்லும்போது ப்ரொடக்ஷன் டெஃபினட்டாக கம்மியாகும். ஒரு 20 feet டிஸ்டன்ஸில் தான் ஒவ்வொரு ட்ரீக்கும் இடையிலையும் ட்ரீ கேப்பிட்டு வைக்கும்போது நல்ல ப்ரொடக்ஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நார்மலாக ஒரு தென்னங்கன்று வாங்கி தான் வைப்பாங்க. 2 அடி நீளம், ஆழம் 2 அடி அகலம், அந்த மாதிரி எல்லாம் 2 போட்டு ஒரு குழி விட்டுறாங்க. அது கீழே அந்த தேங்காய் விதை வர்ற மாதிரி, அதோட முளை மட்டும் வெளியே தெரிகிறது மாதிரி. ஸோ ஆனால் மண்ணை வந்து ரொம்ப டைட்டன் பண்ணி நம்ம அதை வந்து பிளேஸ் பண்ண மாட்டாங்க. மேலே கொஞ்சம் லூஸ் விட்டு தான் பண்ணுவாங்க. ரொம்ப அழுத்தி அதை வந்து வைக்க மாட்டாங்க. சும்மா லைட்டாக அப்படி கையால் இப்படி பண்ணி தான் வைப்பாங்க. பிகாஸ் அப்போ தான் அதோட க்ரோத் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக அது வளரும் அப்படிங்கிறதுக்காக. தென்னை மரம் அந்த மாதிரி தான் நம்ம வளர்த்தணும். நார்மலாக ஒரு சின்ன கன்று வாங்குறதுக்கு ஹைப்ரிடும் சரி, நாட்டு மரமும் சரி, 25 ரூபாயிலேருந்து ஆரம்பித்து 50 rupees வரைக்கும் கூட நமக்கு நல்ல ஒரு ப்ராடக்ட் வாங்கணும்னா ஒரு 50 rupees கூட நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ 25 to 50 rupeesக்குள்ளே ஒரு நாற்று நம்ம வாங்க முடியும். அப்புறமா ஒரு ஏக்கரில் மேக்ஸிமம் 70 மரம் வைக்கலாம். 70 trees மேக்ஸிமம் வைக்கலாம். இப்போது 70 மரம் மேக்ஸிமம் வைக்கணும்னா நம்ம ஒரு ஒரு வேலைக்கு ஒரு ஆளை வைக்கிறோம். அவங்கள வச்சு
அந்த அந்த ஒர்க்லாம் நம்ம நடத்துறதுனால எப்படியும் ஒரு ஏக்கருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டே ஒரு 7,000 ரூபாய் நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ வேலை ஆளோட அந்த கூலி எல்லாமே சேர்த்து ஒரு 8,000 9,000 வரைக்கும் கூட நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஒரு ஏக்கருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்மிங் ஸ்டார்ட் பண்ணும்போதே அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும். அடுத்தது நார்மலாக எல்லா மரத்துலையுமே ஆஃப்டர் 5 இயர்ஸுக்கு அதுக்கப்புறமா தான் நம்மளால் அது பலனை பார்க்க முடியும். ஸோ 5 இயர்ஸ் மட்டும் இல்லை, மேக்ஸிமம் ஒரு 10 இயர்ஸுக்கு அப்புறம் தான் அது கரெக்டான அந்த ஒரு ரொட்டீன் படி நம்ம 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி தேங்காய் எடுக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறமாவே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஒரு 10 இயர்ஸ் வரைக்கும் கூட அது தள்ளி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நார்மலாக ஒரு கன்று நடுறதுக்கு ஆனால் தென்னை மரம் தென்னங்கன்று வைக்கிறதுக்கான கரெக்டான மந்த்துன்னு பார்த்தீங்கன்னா ஜூன்லேருந்து ஆகஸ்ட் வரைக்கும். பிகாஸ் அது பருவமழை ஸ்டார்ட் ஆகிற சீசன். ஸோ அந்த மந்தில் நம்ம வச்சோன்னா அதுக்கப்புறமா அதோட க்ரோத்து கரெக்டாக போயிட்டே இருக்கும். ஸோ நார்மலாக தென்னை மரத்துக்கு வந்து ரொம்ப வாட்டர் ஃப்ளோ தேவை கிடையாது. அது வளர்ந்ததுக்கப்புறமா சும்மா சின்ன சின்ன நீர் பாய்ச்சல் போட்டால் போதும். சொட்டு நீர் பாசனம் மாதிரி நம்ம பண்ணால் கூட ஓகே தான். ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம கன்று வைக்கிறது ஜூன் டு ஆகஸ்டில் வச்சோன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ நார்மலாக இந்த கோகோனட்டோட ப்ரொடக்ஷன் இந்தியாவில் பார்க்கும்போது கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா இந்த 3 டிஸ்ட்ரிக்ட்லேயும் தான் அதிகமாக கோகோனட்டோட ப்ரொடக்ஷன் இருக்குது. அதாவது ஓவரால் இந்தியாவில் உள்ள ப்ரொடக்ஷனில் 80% ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு 3 டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அதிகமாக பண்ணுறாங்க. தமிழ்நாட்டிலன்னு பார்க்கும்போது கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தஞ்சாவூர், கன்னியாகுமரி 5 டிஸ்ட்ரிக்ட்லேருந்து தான் அதிகமான ப்ரொடக்ஷன் இருக்குது. இன்னொரு வாட்டி நான் சொல்கிறேன், கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், கன்னியாகுமரி, தஞ்சாவூர். ஸோ இந்த 5 டிஸ்ட்ரிக்ட்லேருந்து தான் நம்ம அதிகமான கோகோனட் ப்ரொடக்ஷன் நம்ம பார்க்க முடியுது. அடுத்தது நார்மலாக இந்த நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ஒர்க்குக்காக நம்மளோட ஒரு ப்ராஃபிட்காக சப்போஸ் ஒரு லேண்டாக நம்ம ஒரு தென்னந்தோப்பு வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அதுலலாம் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்னென்ன ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டியில் டேக்ஸ் பெனிஃபிட்ஸு அந்த மாதிரி நார்மலாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ரியல் எஸ்டேட் ஒரு ஃப்ளாட்டுக்கு கொடுக்குற ஒரு டேக்ஸ் பெனிஃபிட் மாதிரி தென்னந்தோப்புக்கும் இருக்குது. பட் அதுலேயும் அக்ரிகல்ச்சர் பெனிஃபிட்ஸும் அதில் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக டேக்ஸ் பெனிஃபிட் வந்து இந்த ரியல் எஸ்டேட்டுக்காக நீங்கள் வாங்கும்போது கூட டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் வந்து இந்த ஒரு தோப்பாக நீங்கள் வாங்கும்போது நிறையவே இருக்கும். அதாவது கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு, நமக்கு வந்து அதில் வந்து ஒரு பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கு நமக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் நார்மலாக உள்ள அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கு அப்படின்னு சொல்கிறத விட ரியல் எஸ்டேட்டுக்குனான்னு சொல்லி நம்ம அதை வந்து நம்ம நோட் பண்ணி டிக்ளேர் பண்ணும்போது ஸோ டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் டெஃபினட்டாக நமக்கு கிடைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ கோகோனட்னு சொல்லும்போது அதில் வந்து அது வந்து வேல்யூ அடிஷன் ஒரு ப்ராஃபிட் தான். ஏன்னா தேங்காய் மட்டும் கிடையாது, நமக்கு அதுலேருந்து வர சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம வந்து அதில் இருந்து ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம். ஒரு ஓலையிலேருந்து, ஒரு மட்டையிலேருந்து, அந்த தேங்காய் உடச்சி கிடைக்கிற அந்த ஓடுலேருந்து எல்லாமே அதில் வந்து ஒரு நார்மலாக இப்போது தேங்காயோட வேல்யூ கம்மியாக இருக்குன்னா அது கொப்பரையாக போடலாம், ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணி அதிலேருந்து ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஒரு தேங்காய் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. நம்ம அதில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நம்ம போடும்போது இதில் இந்த மாதிரி மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்தது நார்மலாக ஒரு ஃபார்ம் லேண்டாக ஒரு பண்ணை வீடை ஒரு ஃபார்மிங் ஒரு ஏரியாவாக நம்ம வாங்குறவங்க ஒரு ரிலாக்ஸிங் ஸ்பாட்டாக ஒரு 3 to 5 acres வரைக்கும் ஒரு லேண்டுன்னு வாங்குறவங்க, ஒரு தென்னந்தோப்பு வாங்குறவங்க ஒரு சின்ன வீடும் அதில் ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸிங் ஏரியாவாகவும் அது கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுலேயே நம்ம நிறைய ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் விளைய வைக்கலாம். ஸோ அதுக்காக பொறுப்பாக ஒரு ஆள் மட்டும் இங்கே வச்சுக்கிட்டா போதும். ஸோ அதில் ஒரு சின்ன வீடு வைக்கும்போது ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸிங் ஒரு வெக்கேஷ்னல் ஸ்பாட்டாக கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ
நார்மலாக இப்போ ஒரு ஏக்கரில் இப்போ மினிமம் நீங்கள் ஒரு 70 மரம் வைக்கலாம்னு நான் ஃபஸ்ட்டு ஒரு 60 மரம் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. 1 இயரில் நீங்கள் நார்மலாக ஒரு ப்ராஃபிட்னு பார்க்கும்போது 72,000 வரைக்கும் நீங்கள் அதில் ப்ராஃபிட் பார்க்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு ஒரு ஃபார்மிங் லேண்டில் ஒரு 1 ஏக்கர் லேண்டில் 72,000 வரைக்கும் நீங்கள் ப்ராஃபிட் பார்க்கலாம். நார்மலாக ஒரு சின்ன ஒரு கணக்கு நான் சொல்கிறேன். ஒரு ஃபர்டிலைசருக்காக ஒரு 4,500 ரூபாய் யூஸ் பண்ணுறீங்க. ஒரு வீட் கில்லர் அந்த மாதிரி ஒரு 1,000 rupees போடுறீங்க. மெயின்டெனன்ஸ் வந்து ஒரு 3,200 போடுறீங்க. அதோட அதை தேங்காய் பறித்து அதை ஸ்டோரேஜ் பண்ணுறது அந்த ஏரியாக்கான ஒரு ஸ்பெண்டு 4,200. அதில் வேலையாள் கூலி எல்லாமே அதில் சேருது. நார்மலாக ஒரு மேன் பவர் அந்த இடத்துல நீங்கள் ஒரு பொறுப்பாக ஒரு ஆள் வச்சுருக்கீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 14,400 ஆப்ஷனல். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொடுக்குறீங்கன்னு வச்சு ஓவராலாக பார்த்தோன்னா 28,000 தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. பட் உங்களுக்கு ஒரு இயருக்கு ப்ராஃபிட் 40,000 கிடைக்கிறது. ஸோ கண்டிப்பாக இது வந்து பெரிய லெவலில் ப்ராஃபிட் இல்லாட்டாலும் கண்டிப்பாக லாஸ் இல்லாதது மாதிரியான ஒரு ஏரியாவாக இருக்கும். அடுத்து நீங்கள் நார்மலாக வாங்குகிற லேண்டில் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு கணக்கு பார்க்க வேண்டியது அந்த ட்ரீயோட ஏஜ் நீங்கள் பார்க்கணும். ஸோ ஒரு ஒரு 2 தலைமுறை தாண்டி போன ஒரு தென்னந்தோப்புனா டெஃபினட்டாக உங்களுக்கு அதுக்கப்புறமா நீங்கள் நிறைய உங்களுக்கு நீங்கள் நிறைய அதில் பெனிஃபிட்ஸ் பார்க்க முடியாது. ஸோ அதோட ஏஜ் நீங்கள் பார்த்துக்கணும். எவ்வளோ வருஷமாக இந்த இடத்துல காய்ப்பு இருக்குது, இந்த இடத்துல எவ்வளோ வருஷமாக தேங்காய் எடுக்கிறாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு லேண்ட் வாங்கும்போது ஒரு தோப்பாக நீங்கள் வாங்கும்போது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு அவுட் ஆஃப் டவுனில் நீங்கள் நார்மலாக ஒரு தோப்பு வாங்குறீங்கன்னா 15 to 20 lakhs வரைக்கும் கூட இருக்கும். நீங்கள் அது டவுனுக்குள்ளே எல்லாம் கொஞ்சம் வெளியே வாங்கும் போது. இப்போ 4 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் நார்மலாக ஒரு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா அவுட்டர் ஏரியாவில் இப்போ 4 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் 4லேருந்து 5 lakhs வரைக்கும் இருந்தது. பட் இப்போ அதோட வேல்யூ 15 to 20 lakhs. அப்போது லேண்டோட வேல்யூவும் ஏறிட்டு தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து தோப்பு தென்னை மரத்துலேருந்து கிடைக்கிற ப்ராஃபிட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா. பட் இந்த வேல்யூ இந்த லேண்டோட வேல்யூவும் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஒவ்வொரு நாளும் ஏறிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு எல்லா விதத்துலேயுமே ஒரு லாஸ் இல்லாத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இந்த தென்னந்தோப்பு வாங்குறது டெஃபினட்டாக இருக்கும். ஸோ எல்லாமே ஓகே, பார்த்துட்டோம் வாங்கிட்டோம். பட் சில ட்ராபேக்ஸும் இதில் கண்டிப்பாக இருக்கும். சில ரிஸ்க் டெஃபினட்டாக இதில் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் ஃபர்ஸ்ட் வாங்கும்போது முக்கியமாக பார்க்க வேண்டியது அந்த லேண்டில் வாட்டர் சோர்ஸ் இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். ஒரு போர்வெல்ல இருந்தோ, ஒரு நார்மலாக ஒரு கிணறுல இருந்தோ ஒரு எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் இருக்கா, இல்லை வெறும் மழையை மட்டும்தான் நம்பி இருக்கிற மாதிரியான லேண்டா அதை வந்து நீங்கள் டெஃபினட்டாக பார்த்துக்கணும். ஸோ கண்டிப்பாக ஒரு வாட்டர் சோர்ஸ் அந்த இடத்துல இருக்கிறது மாதிரியான ஒரு லேண்டை வாங்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபர்ஸ்ட் ஒன். அதுக்கப்புறமா ப்ரைஸ் பாருங்கள். ப்ரைஸ் வந்து அப்போ உள்ள மார்க்கெட் வேல்யூ தான் இருக்கா, இல்லை ரொம்ப 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 ஜாஸ்தியாக சொல்கிறேன். பிகாஸ் வந்து கோகனட்டுங்கிறது நீங்கள் வருஷத்துக்கு இவ்வளோ பார்க்கலாம் ப்ராஃபிட்னு எல்லா வருஷத்துக்கும் ஒரு அமௌண்ட்டுன்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அது வந்து ஒரு நார்மலாக ஒரு கன்சியூமரோட இதை பொறுத்து தான். சில டைமில் டிமாண்டு ஜாஸ்தி இருக்கும், சில டைமில் இப்போது ரீசெண்டாக ஒரு ஸ்டடியில் சொல்லியிருந்தாங்க கோகனட் ஆயில் வந்து யூஸே பண்ணக்கூடாது, அதனால் வந்து நிறைய ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் வர. ஸோ அப்போ வந்து சில டைமில் இது கோகனட்டோட வேல்யூ வந்து மேபி குறையும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த லேண்டுக்கு வேல்யூ இருக்கா, ஸோ அந்த ட்ரீயில் கிடைக்கிற கோகனட் அந்த ப்ரொடக்ஷன் இல்லாமல் அந்த லேண்டுக்கு கரெக்டான வேல்யூ இருக்குது. நீங்கள் மரத்துக்கான ஒரு அமௌண்ட்டுன்னு கொடுக்காம ஸோ அந்த லேண்டுக்கான வேல்யூ இருக்கா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ அந்த டிமாண்டை பேஸ் பண்ணி தான் அது இதாகும். இப்போ அதிகமாக பாமாயில் இம்போர்ட் ஆகிட்டு இருக்கிற டைமில் கோகனட்டோட வேல்யூ குறையும். ஸோ நீங்கள் எப்போவுமே அந்த ட்ரீக்கு கோகனட்டுக்குன்னு அதுக்கான வேல்யூக்கு போகாமல் லேண்டோட வேல்யூக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ரைஸை பேசிக்கிறது கரெக்டாக இருக்கும். அடுத்தது இதில் ஒரு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக லாஸஸுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம போட போகிறதில்ல, எப்போவுமே லேண்ட் வந்து நமக்கு கையிலே இருக்க போகுது. ஸோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இல்லை, அதனால இதுக்காக வந்து லாஸ் வந்து டெஃபினட்டாக கம்மி தான். ஆனால் இதில் இன்னொரு இது பார்க்கும்போது இதில் வந்து இன்சூரன்ஸ் வேல்யூ வந்து இருக்காது. நார்மலாக இப்போ வந்து புயல்லாம் வந்து ஓகே வரதா அந்த மாதிரி புயல் டைம்லலாம்
கோகனட் ட்ரீ வச்சுருக்கவங்களுக்கு அவங்க இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணால் கூட அவங்களுக்கு ரெண்டாக உடஞ்சி கிடக்கிற மாதிரி ட்ரீஸ் கூட அவ்வளோ இன்சூரன்ஸ் கிளைம் இல்லை. நார்மலாக மற்ற வாழை, நெல் அந்த மாதிரி விஷயங்களுக்கு அக்ரிகல்ச்சர் லேண்டு கொடுக்குற மாதிரியான இன்சூரன்ஸ் கிளைம் வந்து தென்னந்தோப்புக்கு கிடைக்கிறது இல்லை. ஸோ இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ், ஒரு ட்ராபேக்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். பட் அந்த ஏஜ், கோகனட்டோட ஏஜ் அது எல்லாமே பார்த்து அந்த லேண்டோட வேல்யூவும் பார்த்து நீங்கள் ஒரு ஃபார்மிங் லேண்ட் வாங்கும்போது டெஃபினட்டாக பெரிய மேன் பவர், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ன்னு இல்லாமல் கண்டிப்பாக ஒரு டீசெண்டான ஒரு ப்ராஃபிட்டை உங்களுக்கு பார்க்குறது மாதிரியான ஒரு நல்ல பிஸ்னஸாக இது டெஃபினட்டாக இருக்கும். முக்கியமாக இதில் பெரிய லெவலில் நமக்கு வந்து ஒரு ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறது இந்த வெள்ளைப்பூச்சி மாதிரி இந்த ஓலையில் விழுறது. ஸோ அதுதான் பெரிய அது வந்து அந்த காயோட ப்ரொடக்ஷன் வந்து கம்மி பண்ணும். ஸோ அதுக்காக ஏதாவது தேங்காய் புண்ணாக்கு வைக்கிறது, ஏதாவது ஒரு நேச்சுரல் ஃபர்டிலைசர்ஸ் நம்ம ரெடி பண்ணும்போது அந்த ட்ராபேக்ஸ்லேருந்து கூட நம்மளால ஓவர் கம் பண்ண முடியும். ஸோ ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள், ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸிங் ஸ்பாட்டாக உங்களுக்கு டெஃபினட்டாக இந்த மாதிரியான ஒரு தோப்பு வாங்கும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு கூட. ஸோ சில ரிஸ்க் இருக்குது, அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணி இதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது டெஃபினட்டாக ஒரு ப்ராஃபிட்டபிளான ஒரு ஏரியாவாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னொரு ஃபார்மிங் லேண்ட் என்ன பண்ணலாம், இந்த ஏரியா ஏதாவது ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டு அதோட ஃபார்மிங் மெத்தட் அந்த மாதிரி ஒரு நல்ல டீட்டெயில்டு கிளாஸோடு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு கூட டிஸ்கஸ் பண்ணுறேன்.